சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வசந்தி வந்து செல்லப்பாண்டிய பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வர்றாங்க. என்னங்க இப்படி தாடி மீசையுமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்குறாங்க. அதை விடுடி, தமிழ் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வசந்தி சொல்லவும் இதை கேட்டுட்டு செல்லப்பாண்டி வந்து கண் கலங்கி நிற்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ கண்மணிக்கும் பேசி முடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு நாளில் அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்கிறாங்க. யார் மாப்பிள்ளை அப்படின்னு செல்லப்பாண்டி கேட்கும்போது அந்த கருப்பு இருக்கார்ல அவரோட பையன் நந்தகுமார் அப்படின்னு சொல்லவும், என்னது அவன் மயனா? ஐயோ, அவன் சரியான பொம்பளை பொறுக்கி ஆச்சே வசந்தி. என்ன எதுவும் விசாரிக்காமையா பொண்ணை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்குறாரு. என்னங்க சொல்றீங்க? ஆமா வசந்தி, அவனுக்கு இல்லாத வியாதியெல்லாம் இருக்கு. அவனுக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்கு. நம்ம மரத்தடி சித்தர்கிட்ட வந்து மாசத்துக்கு ஒரு தடவை யாருக்கும் தெரியாம மருந்து வாங்கிட்டு போவான். அவனுக்கு இருக்கக்கூடாத நோயெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பொம்பளை பொறுக்கி கண்ட கண்ட பொண்ணுங்களோடலாம் கெட்ட சவகாசம்லாம் அவனுக்கு இருக்கு. இது எப்படி அவங்களுக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க? இப்போ என்னங்க பண்றது அப்படின்னு வசந்தி கேட்கும்போது, உடனடியா இந்த விஷயத்த போய் பெரிய விட்டு ஆளுங்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த விஷயத்த கருப்பு கிட்ட சொல்றாங்க. என்ன சித்தி சொல்றீங்க? கண்மணிக்கு கல்யாணமா? அதுவும் இப்படி ஒரு ஆள் கூட கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு. ஆமா கருப்பு, நம்ம இந்த விஷயத்த சொன்னா நம்ம சொல்றது யாரு கருப்பு கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு என்ன சித்தி பண்றது? வாங்க சித்தி, நம்ம 2 பேரும் போய் இந்த விஷயத்த நம்ம ராஜாங்க மாமா கிட்ட போய் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் வசந்தியும் இங்கே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வந்து பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் தான் வெளியே வருதுங்க. என்ன இங்கே உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குது. சாவித்திரியும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருது. என்ன உங்களுக்கு வேலை? பெத்த பிள்ளைய மாசமா இருக்கான்னு பொய்ய சொல்லி நாடகம் ஆடுனீங்கல்ல. அது மட்டும் இல்லாம புருஷங்காரன் எங்க அண்ணன் பேரை சொல்லி நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திட்டு போயிட்டான். இப்படி திருட்டு குடும்பத்தோட சாபகாசம் வச்சுக்கிட்டு எங்களுக்கு மானம் போனதான் மிச்சம். எடுத்து காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்துது. உடனே வசந்தி சொல்றாங்க, ஆமாம்மா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா, நாங்கள் சொல்ல வரதை கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்றாங்க. உடனே அதெல்லாம் கேட்க முடியாது, என்ன சொல்ல வர, இடத்த காலி பண்ணு. அண்ணே வந்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்புறம் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற நிலைமைக்கு ஆயிரும். என்ன கருப்பு, இந்த குடும்பத்தோட நீ கூட்டு களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேக்குது. உடனே ஈஸ்வரியும் சொல்லுது, ஆமா வசந்தி, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. மாமா வந்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் வந்து பார்க்குறாங்க. என்னம்மா இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே வாமா இங்கே எதுக்குமா வந்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து வசந்தி கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க. வாங்கனே, ஏன்னா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து வசந்தியையும் கருப்பையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு என்னம்மா ஆச்சு, ஏமா இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை தமிழ், நான் இன்னைக்கு உங்க அப்பாவை பார்க்க போனேன். அவர்கிட்ட கண்மணி விஷயத்த சொன்னேன். அவர் என்னடானா அந்த கருப்பு மகனுக்கு இல்லாத நோயெல்லாம் இருக்குன்னு, அது மட்டும் இல்லாம அவன் ஒரு சரியான பொம்பளை பொறுக்கின்னு சொன்னாரு. அதுவும் உண்மைதான் போல. அவரு இவ்வளவு உறுதியா சொல்றாருன்னா ஏதோ விஷயம் இருக்கு தமிழே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வசந்தி சொல்றாங்க. ஆமாம்மா, என்ன ஏதுன்னு பாருமா, நம்ம பெரிய மாமா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள இவங்களெல்லாம் நம்மளை திட்டி விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு. விடுங்கனே, இதனை நம்மளே பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. சரிம்மா, நீ விஷயத்த சொல்லிட்டேல, டீ எதுவும் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து டீ போட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் தமிழ், என்ன தமிழ், நீ வெளியே வேலைக்கு போறியாம்ல, மலர் சொன்னுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா எனக்கு வீட்டு செலவு படிப்பு செலவு இப்படி நிறைய இருக்குல்ல, நான் வேலைக்கு போனாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. என்னடி வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தமிழ் வந்துட்டு காலேஜுக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டை புட்டிட்டு கிளம்புறாங்க. இங்க கண்மணி வர்றாங்க. என்ன கண்மணி, ஏன் அழுகுற அப்படின்னு கேட்கும்போது,
அண்ணி இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை நீ. இந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு இப்போ குலதெய்வம் அது இதுன்னு எல்லாத்துக்கும் ஊரு பூரா பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நடந்துரும் போல அண்ணி. எனக்கு இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுகவும், இரு கண்மணி நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க நீ நான் உங்களை நம்பிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் சொல்றாங்க. தமிழ் வந்துட்டு கண்மணி கிட்ட கேக்குறாங்க, கண்மணி உனக்கு பார்த்த மாப்பிள்ளையோட போட்டோ இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இருக்கு அண்ணி என் போன்ல இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. சரி கண்மணி நான் அதை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கண்மணிக்கு தைரியம் கொடுத்துட்டு கிளம்பி போறாங்க. தமிழ் வந்துட்டு ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அப்புறம் அந்த நந்தகுமார் எல்லாருமே வந்து தமிழ் வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு வர்றாங்க. அங்க உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அமைச்சரோட பொண்ணை கல்யாணம் பண்ண கையோட அவங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அப்புறம் அந்த பொண்ணை கழட்டி விட்டுட்டு நீ எப்பவும் போல இருடா என் மகனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு மயன் அந்த குமார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாப்பா நானும் சொத்துக்காக தான் அந்த நொண்டி பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன், யாராவது காலில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிக்கிட்டு இருக்கான். என்ன இவங்க பேசுறத பார்த்தா நம்ம கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை வீடு மாதிரி தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நினைக்கிறாங்க. வேகமா உள்ள போயிட்டு தமிழ் அவங்க போன் எடுத்து பாக்குறாங்க. மாப்பிள்ளையோட போட்டோவை பார்த்துட்டு தமிழ் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்னது இவங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரியே சரியான பொம்பளை பொறுக்கியா இருப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே அதிர்ச்சியோட நிக்கிறாங்க. அப்புறம் அந்த நந்தகுமாரோட அப்பா அம்மா 2 பேரும் சரிடா நாங்க கிளம்புறோம், நீ உன் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொன்னேல பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போறாங்க. கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை நந்தகுமார் மட்டும் உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கான். வேகமா தமிழ் வந்துட்டு அவனை போட்டு 2 அரை அரைஞ்சு ஒழுங்கு மரியாதையா கிளம்புடா முத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வர்றாங்க. என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கண்ணா பின்னான்னு திட்டி சமையல் கட்டில இருந்த கத்தி எடுத்து ஒழுங்கா உட்காரு இல்ல நான் சொருகிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவனை ஆட்டோல ஏத்தி உட்கார வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுல தரன்னு அவனை சட்டையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு வர்றாங்க. இதை பார்த்துட்டு சாவித்ரி வந்துட்டு என்னடி இவன் நடனா கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளைய தரன்னு சட்டையை பிடிச்சி கூட்டிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி அதிர்ச்சி ஆகுது. ஈஸ்வரிக்கு அதை விட சாக்கு. என்ன தமிழ்ச்செல்வி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இது யாருன்னு தெரியுமா, இந்த வீட்டோட மாப்பிள்ளை, கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை, இதுக்கு இவர் சட்டையை பிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்துது. அத்தை இவன் சரியான பொம்பளை பொறுக்கித்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குது. ராஜாங்க மோகனா எல்லாரும் வந்துடுறாங்க. என்ன இதெல்லாம் அப்படின்னு ராஜாங்க கேக்குறாரு. மாமா இவன் சரியான பொம்பளை பொறுக்கி மாமா, அது மட்டும் இல்லாம இவனுக்கு இல்லாத நோயெல்லாம் இருக்கான். இவனுக்கு நோய் இருக்கிறதுனால நிறைய நாட்டு மருந்தெல்லாம் வாங்குறதுக்காக நம்ம மலையடி வர சித்தர் வீட்டுக்கு வாரம் வர்றதா கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இவங்க ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து கண்மணியை கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லயே இந்த பொண்ணை கலட்டி விட்டுட்டு சொத்தை எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் பேசிக்கிட்டு இருந்தாங்க மாமா. அதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு உயிரே இல்லை மாமா, அதான் இவனை 4 அறை விட்டு இங்க இழுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன ஈஸ்வரி இதெல்லாம், கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு, ஒரு பொண்ணோட காரியம், என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கத்துறாரு. மோகனா அழுகுறாங்க, அப்பத்தாவும் அழுகுறாங்க. அவனை போட்டு அரைகிறாரு ராஜாங்கம். ஐயா என்ன மடிச்சிருங்க ஐயா, நாங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் உண்மையை ஒத்துக்கிறாரு. சேதுவும் வந்துட்டு அடி நடிச்சிடுறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.